நீங்கள் போருக்காக ஏங்கினால் நாங்கள் உங்களுடைய இரவை பகலாக மாற்றுவோம். மேலும் நாங்கள் போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். நீங்கள் தயாரா? ரஃபாவில் வைக்கப்பட்டிருந்த பொறியில் சிக்கி அளிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் போர் வாகனங்களும், இவை தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் உச்சவான்வழி தாக்குதல்களும், அமெரிக்காவுக்கு செருப்படி பதிலை வழங்கிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நெட்டன்யாகுவின் மிரட்டல்களும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இன்னுமொரு கப்பலை தட்டி தூக்கிய ஈரானிய கடற்படையினரும், ISIS பயங்கரவாதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியும், ஜூலானி மற்றும் சுஃபியானுக்கு இடையிலான அதிகார போட்டியும், ஈரானிலே களமிறங்கியிருக்கக்கூடிய துருக்கியின் மூத்த இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் ஈரானிய IRGC குதுஸ் படையுடனான பேச்சுவார்த்தைகளும், கிறிஸ்துமஸ் பண்டிகையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அட்டூழியங்களும் கொடூரங்களும், ஜெருசலம் கிறிஸ்தவ தலைவருடைய கருத்துக்களும், பலஸ்தீனிய மக்களுடைய வாழ்த்துக்களும். பலஸ்தீனிய மண்ணில் எவ்வாறு முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களும் அட்டூழியங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதோ, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் எவ்வாறான கொடூரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதோ, அதே போன்றுதான் பலஸ்தீனிய மண்ணில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் அட்டூழியங்களும் கொடூரங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்படுகின்றன. பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை போன்றே கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன. ஜெருசலம், பெத்லஹேம் மற்றும் வெஸ்ட் பேங்கினுடைய பல பிரதேசங்களிலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். பலஸ்தீனிய மக்களை போன்று எங்களுடைய கிறிஸ்தவர்களும் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் என்கின்ற உண்மைகளை பெத்லஹேம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைவர்களே வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அட்டூழியங்களை மேற்கொண்டு வருகின்றது என்கின்ற உண்மையும் அதிகளவான கிறிஸ்தவ நாடுகளுக்கு தெரியும். இருப்பினும் அதிகளவான கிறிஸ்தவ நாடுகள் இவற்றை பற்றி கேள்விகளை எழுப்புவதில்லை. ஜியோனிசத்தை எதிர்க்க முடியாது என்பதற்காக அதிகளவான கிறிஸ்தவ தலைவர்களும் அமைதியாகவே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் அதிகரிக்கின்றன. ஜெருசலம் மற்றும் பெத்லஹேம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கான பாதைகள் இழுத்து மூடப்படுகின்றன. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களை சென்றடைய கூடாது, கிறிஸ்தவ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. அல்-அக்ஸா மசூதிக்குள் நுழைவதற்கு எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடைகளை விதிக்கின்றதோ, அதே போன்றுதான் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அட்டூழியங்களை மேற்கொள்கின்றது. இன்று காலை ஹைஃபா பிரதேசத்திலே கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடி கொண்டிருந்த பண்டிகையையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். மேலும் குறித்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அதிகளவான கிறிஸ்தவர்களை கைது செய்துள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இன்று காலையிலிருந்து பெத்லஹேம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல தேவாலயங்களுக்கான பாதைகள் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. கிறிஸ்தவர்கள் குறித்த வழிபாட்டு தலங்களுக்குள் நுழைவது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அருகாமையில் கிறிஸ்தவர்களை அவமதிக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்கள் சாத்தானிய வழிபாடுகளையும் மேற்கொள்கின்றார்கள். கடந்த வருடம் கிறிஸ்துமஸ் தினத்தன்றும் இவ்வாறான சாத்தானிய வழிபாடுகளையே மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இன்று இரவும் பெத்லஹேம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அருகாமையில் நிலத்தினர்கள் கிறிஸ்தவர்களை அவமதிக்கும் நோக்கத்தோடு சாத்தானிய வழிபாடுகளையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிலத்தினர்கள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அட்டூழியங்கள் தொடர்பாக அதிகளவான கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்காமையே. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மண்ணிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக மாத்திரம் செயற்படவில்லை, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தான் செயற்படுகின்றது என்பதனை அதிகளவான கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும். அத்தோடு ஜெருசலம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் தலைவரான தேசபக்தர் தியோபிலாஸ் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களுடைய புனித தலங்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிறிஸ்தவர்களுடைய புனித தலங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை போன்றதாகும். நாங்கள் பலஸ்தீனிய மக்களோடு தோளோடு தோள் நிற்க வேண்டும். பலஸ்தீனிய மக்களுக்கான முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். பலஸ்தீனிய மக்களுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஜியோனிசம் என்பது அரசியல் தேவைகளுக்காக புனித நூல்களை பயன்படுத்த
பயன்படுத்திக் கொள்வதாகும். உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒருபொழுதும் ஜியோனிசத்தினை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேலும் நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒருபொழுதும் நாங்கள் கிறிஸ்தவ ஜியோனிசத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மேலும் கிறிஸ்தவ ஜியோனிசத்தினுடைய கொள்கைகள் உண்மையான கிறிஸ்தவ கொள்கைகள் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ அவர்கள் கிறிஸ்துமஸ் உரையின் போது இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி ஜியோனிஸ்டுகள் எங்களுடைய நாட்டை ஜியோனிச தலைவர்களுக்கு அடமானம் வைப்பதற்கு விரும்புகின்றார்கள். ஜியோனிச பேய்களிடத்தில் எங்களுடைய நாட்டை ஒப்படைப்பதற்கு விரும்புகின்றார்கள். சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த ஜியோனிசத்தினுடைய திட்டங்களை தோற்கடிப்போம். வெனிசுவேலாவினுடைய உண்மையான மக்கள் இந்த ஜியோனிச திட்டங்களை தோற்கடிப்பார்கள். வெனிசுவேலாவிலே ஜியோனிச தலைவர்களுக்கு எந்த இடமும் வழங்கப்பட மாட்டாது. எங்களுடைய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? அவர் பலஸ்தீனிய தேசத்தின் பெத்லஹேம் பிரதேசத்தில் பிறந்தார். நவீன வரலாற்றில் அறியப்பட்ட முதல் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்களில் ஒருவராகவே இயேசு கிறிஸ்து காணப்படுகின்றார். ஏகாதிபத்தியர்களை எதிர்த்த முதல் நபராகவே இயேசு கிறிஸ்து காணப்படுகின்றார். தற்போது நாங்களும் அவரையே பின்பற்றுகின்றோம். ஜியோனிஸ் ஏகாதிபத்தியத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்க வேண்டும். உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த ஜியோனிசத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் முழுமையாக எதிர்ப்பார்கள். எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதனைத்தான் எங்களுக்கு கற்பித்துள்ளார். மேலும் உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இறுதி வரை போராடுவோம் என வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்களும் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை பலஸ்தீனிய மக்களோடு ஒன்றிணைந்து கொண்டாடியிருந்தார்கள். காசாவில் இருக்கக்கூடிய அதிகளவான கிறிஸ்தவர்கள் தற்போது காசாவை விட்டு வெளியேறிவிட்டார்கள். காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 தேவாலயங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் கிறிஸ்தவ குடும்பங்களை இலக்கு வைத்தும் அவர்களுடைய வீடுகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து காசாவை விட்டு அதிகளவான கிறிஸ்தவர்கள் வெளியேறியிருந்தார்கள். மேலும் தற்போது காசாவிலே 500க்கும் குறைவான கிறிஸ்தவர்களே எஞ்சியுள்ளார்கள். இவ்வாறு காசாவிலே எஞ்சிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சேதமடைந்திருக்கக்கூடிய ஹோலி ஃபேமிலி தேவாலயத்திலேயே தங்கியுள்ளார்கள். அத்தோடு இந்த யுத்த களத்திற்கு மத்தியில் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் பலஸ்தீனிய மக்கள் செய்து கொடுத்திருந்தார்கள். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கான வாழ்த்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். கடந்த வாரம் கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் நாட்டினுடைய தலைவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாகுவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஊடக சந்திப்புகளும் நடைபெற்றிருந்தன. இந்த ஊடக சந்திப்பிலே கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் நாட்டினுடைய அதிபர்கள் இவ்வாறு தெரிவித்தார்கள். கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் நாடுகள் துருக்கியினுடைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. சைப்ரஸினுடைய வடக்கு பிரதேசத்தினை துருக்கி முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. கிரீஸுக்கு எதிரான சூழ்ச்சி திட்டங்களையும் கிரீஸை ஆக்கிரமிப்பதற்கு துருக்கி எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. தன்னுடைய பழைய பேரரசை விரிவுபடுத்துவதற்காகவே துருக்கி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இதனால் இந்த பிராந்தியத்தில் துருக்கியினுடைய இந்த அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் கூட்டணியை அமைக்க வேண்டும். இதற்காகவே நாங்கள் இஸ்ரேலில் களமிறங்கியுள்ளோம் என கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் நாட்டினுடைய அதிபர்கள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் இந்த ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் கிரீஸ் மற்றும் சைப்ரஸோடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். மேலும் எங்களுக்கிடையில் கூட்டணியை அமைத்து பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் முடித்துள்ளோம். தங்களுடைய பேரரசை விரிவுபடுத்துவதற்காக சிலர் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஒரு பொழுதும் நடைபெறாது. இவை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கிரீஸ் மற்றும் சைப்ரஸுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என நெட்டன்யாகு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது நெட்டன்யாகுவின் வியாபார மற்றும் வணிக நண்பரான அர்துகான் சைப்ரஸ் மற்றும் கிரீஸுக்கு இடையிலான அச்சுறுத்தல்களை வெளியிட்டு வருகின்றார். சைப்ரஸினுடைய வடக்கு பிரதேசம் துருக்கியினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் சைப்ரஸினுடைய ஏனைய பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காகவும் துருக்கி வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது கிரீஸும் சைப்ரஸும் ஒன்றிணைந்து நெட்டன்யாகுவோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முடித்துள்ளார்கள். கிரீஸ் மற்றும் சைப்ரஸுக்கு எதிராக துருக்கி மேற்கொண்டு வரக்கூடிய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே இவர்கள் இந்த கூட்டணியையும் அமைத்துள்ளார்கள்.
இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் துருக்கியினுடைய மூத்த இராணுவ தலைமை அதிகாரியும் துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தை சேர்ந்த முக்கியமான தலைமை அதிகாரிகளும் ஈரானுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். ஈரானிய பாதுகாப்பு தலைமைகளை சந்தித்தும் ஈரானிய IRGC குதுஸ் படை இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரிகளை சந்தித்தும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது துருக்கியினுடைய மூத்த இராணுவ தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய பாதுகாப்பு என்பது துருக்கியினுடைய பாதுகாப்பு. ஈரானினுடைய பாதுகாப்பு துருக்கிக்கு மிக முக்கியமானதாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது துருக்கியினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று துருக்கிய இராணுவத்தின் பாதுகாப்பு துணை தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் எங்களுடைய சொந்த வீட்டை போன்றதாகும். ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். ஈரானும் துருக்கியும் ஒன்றிணைவதன் மூலமாக மிகப்பெரிய சக்தியை உருவாக்க முடியும் என துருக்கியினுடைய பாதுகாப்பு துணை தலைவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் நாட்டினுடைய தலைவர்கள் நெட்டன்யாகுவோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு நெட்டன்யாகுவோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பது தொடர்பாகவும் இதனால் துருக்கிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பாகவும் துருக்கியினுடைய மூத்த இராணுவ தலைமை அதிகாரிகள் ஈரானிய IRGC குதுஸ் படை தலைமை அதிகாரிகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த வாரம் துருக்கியினுடைய அதிபர் துரோஹி அர்துகான் ஈரானுக்கு விஜயம் செய்வதாக இருந்தது. இருப்பினும் சில காரணங்களினால் குறித்த விஜயம் தடைப்பட்டிருப்பதாகவும் அடுத்த வார இறுதியில் அர்துகான் ஈரானுக்கான விஜயத்தினை மேற்கொள்வார் என்றும் துருக்கிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு துருக்கியினுடைய மூத்த இராணுவ தலைமை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல்கள் சிறப்பானதாகவே அமைந்துள்ளன. இருப்பினும் டீல் மாஸ்டர் துரோஹி அர்துகானை ஒருபொழுதும் நம்பவே முடியாது. தற்போதைய ஈரானிய விஜயத்திற்கு பின்னாலும் டீல் மாஸ்டர் எவ்வாறான ஒப்பந்தங்களை ரகசியமான ஒப்பந்தங்களை வைத்திருக்கின்றாரோ தெரியவில்லை. மேலும் டீல் மாஸ்டர் துரோஹி அர்துகானை நம்புவது ஈரானுக்கு எப்போதும் ஆபத்தை ஏற்படுத்தும். அடுத்து கடந்த வாரம் அமெரிக்கா சிரியா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சீசர் பொருளாதார தடைகளை நீக்கியுள்ளது. மேலும் இதைத் தொடர்ந்து சிரியாவினுடைய ஜூலானியின் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு நன்றிகளை தெரிவித்திருந்தது. இவ்வாறு ஜூலானியின் அரசாங்கம் நன்றிகளை தெரிவிப்பதற்காக வெளியிட்ட அறிக்கைகளில் சிரியாவினுடைய புதிய வரைபடத்தையே பதிவிட்டிருந்தார்கள். அதாவது ஜூலானியின் அரசாங்கம் சிரியாவினுடைய புதிய வரைபடத்தை பயன்படுத்திய இந்த அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த வரைபடத்திலே கோலன் குன்று பிரதேசங்கள் காண்பிக்கப்படவில்லை. அதே போன்று சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் எட்டா என்கின்ற எஸ்கன்ட்ரூன் பிரதேசமும் காணப்படவில்லை. அதாவது ஜூலானியின் அரசாங்கம் கோலன் குன்று பிரதேசங்களை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கே வழங்கிவிட்டது. மேலும் சிரியாவின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் எட்டா பிரதேசங்களை ஜூலானியின் அரசாங்கம் துருக்கிக்கு வழங்கிவிட்டது. மேலும் தற்போது சிரியாவினுடைய ஊடகங்களும் சிரியாவினுடைய புதிய வரைபடத்தை வெளியிட்டு அறிக்கைகளையும் வெளியிடுகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டதற்கு பின்பு தெற்கு சிரியா முழுவதையும் ஜூலானி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் தம்பி ஜூலானி அண்ணன் நெட்டன்யாகுவுக்காக இதனையும் செய்வதற்கு தயாராகவே இருக்கின்றார். அண்ணன் நெட்டன்யாகுவின் அன்பையும் காதலையும் பெற்றுக் கொள்வதற்காக தம்பி ஜூலானி எதனையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றார். அடுத்து சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஜூலானியின் கோட்டையான இதிலிப் பிரதேசத்திலேயே ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கான் ஷேகூன் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கியமான கிராமங்களையும் தற்போது ISIS பயங்கரவாதிகள் கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ISIS பயங்கரவாதிகள் காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் குறித்த காணொலியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ஜூலானி ISISக்கு துரோகம் செய்துவிட்டார். எங்களுடைய கொள்கைகளுக்கு அவர் துரோகம் செய்துவிட்டார். சிரியாவை கைப்பற்றுவதற்காக நாங்கள் அவரோடு ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். ஆனால் இன்று அவர் வழங்கிய வாக்குறுதிகளை மீறிவிட்டார். அவருடைய அமைப்பின் முன்னாள் தலைவரான அபூபக்கர் அல் பக்தாதியினுடைய வாக்குறுதிகளை அவர் மீறிவிட்டார். இதனால் இந்த துரோகத்திற்கான பதிலடிகளை நாங்கள் வழங்குவோம் என ISIS பயங்கரவாதிகள் குறித்த காணொலியில் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஜூலானி நெருங்கிய நண்பராகவும் STS படைப்பிரிவினுடைய முக்கிய தளபதியாகவும் இருக்கக்கூடிய சுஃபியான் ISIS பயங்கரவாதிகள் புதிய பிரிவை வழிநடத்தி ஜூலானிக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார் என்பது இந்த காணொலியின் மூலமாக உறுதி செய்யப்படுகின்றது. ஜூலானிக்கும் சுஃபியானுக்கும் இடையிலான அதிகார போட்டி ஆரம்பித்துள்ளது என்பது உறுதி செய்யப்படுகின்றது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த இரண்டு தக்ஃபீரி பயங்கரவாதிகளும் மோதிக்கொள்ளப் போகின்றார்கள்.
தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இன்று அதிகாலை தெற்கு லெபனானினுடைய ஹூலா கிராமத்தை இலக்கு வைத்து 4க்கும் அதிகமான வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வெளி தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய 2 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெற்கு லெபனானினுடைய மேற்கு பிரதேசத்திலும் உச்ச வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கே விரும்புகின்றோம். லெபனானுக்குள்ளே ஆயுதமேந்திய குழு ஒன்று இருப்பது சட்டவிரோதமானதாகும். இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் பிரிவு இருப்பதில் எங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் பிரிவின் பாதுகாப்பு படைகளும் இராணுவமும் தான். நாங்கள் லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போரை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அவசரமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்க வேண்டும். மேலும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் மும்முரமாக மேற்கொள்ள வேண்டும் என லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து நாங்கள் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஈரான் எங்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு வர வேண்டும் என ஐநாவுக்கான அமெரிக்காவின் பிரதிநிதி தெரிவித்திருந்தார். மேலும் ஈரானுக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய 3 நிபந்தனைகள் தொடர்பாக நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்களுக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். அமெரிக்காவினுடைய அழைப்பு ஒரு பேச்சுவார்த்தை அல்ல. இராஜதந்திரம் என்கின்ற பெயரில் எங்கள் மீது அழுத்தத்தினை திணிப்பதற்காகவே அமெரிக்கா இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றது. ஈரானினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துவிட்டு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. மேலும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் இராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அல்ல. இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சூழ்ச்சி திட்டங்களும் நாடகங்களும் ஆகும். இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் நம்ப போவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தரமான பதிலடிகளை அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளார். அத்தோடு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றும் ஐரோப்பிய தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் விரும்பவில்லை என்றும் ஈரானினுடைய தலைவர்கள் மத்தியஸ்தர்கள் மூலமாக இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய எதிரிகள் மீண்டு வருகின்றார்கள். எங்களுக்கு மீண்டும் தீங்கு விளைவிப்பதற்காக காயங்களில் இருந்து எங்களுடைய எதிரிகள் மீண்டு வருகின்றார்கள். காசாவிலே ஹமாஸ் மீண்டு வருகின்றது. லெபனானிலே ஹிஸ்புல்லா மீண்டு வருகின்றது. யெமனும் ஈரானும் மீண்டு வருகின்றன. இவர்கள் அனைத்து திறன்களையும் மீட்டெடுத்து வருகின்றார்கள். இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. அனைத்து போர் முனைகளிலும் நாங்கள் மீண்டும் போரை ஆரம்பிப்போம். இவர்களுடைய திறன்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஈரானின் தலைநகரான தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய சதுக்கத்தில் மிக முக்கியமான வாசகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் ஏவுகணை படங்கள் பொறிக்கப்பட்டு குறித்த பதாதையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் போருக்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் போருக்கு தயாரா? நீங்கள் போருக்காக ஏங்கினால் நாங்கள் உங்களுடைய இரவை பகலாக மாற்றுவோம் என குறித்த வாசகத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அத்தோடு குறித்த பதாதைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டு ஈரான் போருக்கு தயாராக இருக்கின்றது, ஈரானுடனான அடுத்த கட்ட போர் நெருங்கிவிட்டது என செய்திகளையும் வெளியிட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹாரெட்ஸ் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்தது. 12 நாள் போரிலே ஈரான் இஸ்ரேலிய மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. புஷ்டான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் இஸ்ரேல் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கும். ஆனால் அடுத்த கட்ட போரில் ஈரான் எங்களுடைய மக்களை இலக்கு வைக்காது என்று எங்களால் கூற முடியாது. ஏனென்றால் 12 நாள் போரிலே இஸ்ரேல் ஈரானிய மக்களை இலக்கு வைத்துள்ளது. இதனால் இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேலிய மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். அவ்வாறு ஈரான் மேற்கொண்டால் அது இஸ்ரேலுக்கு பேரழிவையே ஏற்படுத்தும் என ஹாரெட்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு ஈரானிய IRGC கடற்படையினர் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் 4 மில்லியன் லீட்டர் எரிபொருளை கொண்டு செல்லக்கூடிய எண்ணெய் கப்பலை தட்டி தூக்கியுள்ளார்கள். குறித்த எண்ணெய் கப்பலானது சட்டவிரோதமாகவே இந்த எரிபொருளை கொண்டு செல்கின்றது என்றும் இதனாலேயே நாங்கள் இவற்றை கைப்பற்றினோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதே நேரம் குறித்த எண்ணெய் கப்பலானது ஐக்கிய அரபு அமீரகத்தோடு சம்பந்தப்பட்ட எண்ணெய் கப்பல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு காசாவின் ரஃபா கிழக்கு பிரதேசத்தில் வெடிகுண்டு பொறியொன்றில் சிக்கி ஆக்கிரமிப்பு படைகளும் போர் வாகனம் ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் விசேட அறிக்கைகளை வெளியிட்டது. குறித்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு பின்னால் ஹமாஸே இருக்கின்றது. இதனால் நாங்கள் குறித்த தாக்குதலுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கப் போகின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தது. அதே நேரம் குறித்த வெடிகுண்டு தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமே குறித்த வெடிகுண்டு பொறிகளை வேண்டுமென்று பொருத்தியுள்ளது என்றும் இவை தொடர்பான உண்மையான தகவல்களை நாங்கள் மத்தியஸ்தர்களுக்கு தெரிவித்து விட்டோம் என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறிப்பிட்டார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இதற்கான உச்ச பதிலடி தாக்குதல்களை காசா முழுவதும் மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக வடக்கு காசாவுடைய மேற்கு பிரதேசத்திலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கடற்படையினரும் களமிறங்கப்பட்டு காசாவின் மேற்கு பிரதேசத்தில் உண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.